மத்திய கிழக்கு போருக்கு மத்தியில் ஆர்முஸ் நீரிணை பாதையை கடந்து இந்தியாவை வந்தடைந்த முதல் எண்ணெய் கப்பல் ஷென்லாங் சுவிஸ்மேக்ஸ் எப்படி தடையை கடந்து வந்தது என்பது குறித்து முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கூட்டாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரானும் பதிலடி தாக்குதலை மேற்கொண்டதன் விளைவாக மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது. போர் காரணமாக ஆர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதால் கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டு கச்சா எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் பெரும் போராட்டத்திற்கு மத்தியில் ஷென்லாங் சுவிஸ்மேக்ஸ் என்ற கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த கப்பல் பாதுகாப்பாக இந்தியா வந்தடைந்துள்ளது. ஆர்முஸ் நீரிணையை கடந்தபோது ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் போன்ற அச்சுறுத்தல்களை கடந்துதான் ஷென்லாங் சுவிஸ்மேக்ஸ் கப்பல் இந்தியா வந்தடைந்தது. சவுதி அரேபியாவின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி துறைமுகமான ராஸ் தனூரா துறைமுகத்தில் கச்சா எண்ணெயை ஏற்றி பயணத்தை தொடங்கிய இந்த கப்பல் 1 மில்லியன் பேரல்கள் சுமார் 1,35,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை ஏற்றி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் கண்காணிப்பு தரவுகளின்படி இந்த கப்பல் மார்ச் 8ஆம் தேதி ஆர்முஸ் நீரிணையை கடந்து இந்தியாவை நோக்கி பயணித்தது. இருப்பினும் பல்வேறு கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி வரும்போது ஷென்லாங் சுவிஸ்மேக்ஸ் கப்பல் மட்டும் எப்படி கடந்தது என்ற கேள்வி எழும். இந்தியாவை நோக்கி வந்த ஷென்லாங் சுவிஸ்மேக்ஸ் கச்சா எண்ணெய் கப்பல் தனது அடையாளங்களை மறைத்து ரகசியமாக அந்த பகுதியை கடந்து வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஷென்லாங் சுவிஸ்மேக்ஸ் கப்பல் ஆர்முஸ் நீரிணை அருகில் வந்தபோது தனது AIS எனப்படும் ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், அதாவது தானியங்கி அடையாள அமைப்பை ஆஃப் செய்துவிட்டு ரகசிய பயணத்தை தொடங்கியது. ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் ரேடார் மற்றும் ட்ரோன் கண்காணிப்பில் இருந்து தப்பிக்கவே இந்த நிழல் பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற நிழல் பயணங்கள் ஆபத்தானவை என்றாலும் தற்போதைய போர் சூழலில் கச்சா எண்ணெய் விநியோகத்தை உறுதி செய்ய வேறு வழியில்லை என்று கப்பல் போக்குவரத்து துறை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். ஷென்லாங் சுவிஸ்மேக்ஸ் கப்பல் இந்தியாவுக்கு எண்ணெய் ஏற்றி வந்ததன் மூலம் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது.